வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் 15வது ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கண்காட்சி கொடிசியாவின் நிரந்தர கண்காட்சி வளாகத்தில் தொடங்கியது. 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட அரங்குகள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த நாடுகளின் ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளனர். ஏராளமான பார்வையாளர்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், அவற்றின் செயல்பாடுகள், சிறப்பு அம்சங்கள் பற்றி கேட்டறிந்தனர். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வாங்க வந்திருந்தவர்கள் மற்றும் மில் பிரதிநிதிகளின் கூட்டம் அனைத்து அரங்குகளிலும் அலைமோதியது. சைமா டெக்ஸ்ஃபேர் 2026 தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் 15வது முறையாக நடத்தக்கூடிய ஒரு கண்காட்சி. இந்த கண்காட்சி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்று பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கலந்துக்கூடிய ஒரு ஃபேராக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, மெயினாக இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர ஸ்பேர்ஸு, ஆக்சசரிஸ் தயார் பண்ணுறவங்க, சிறிய அளவில் மெஷின் தயார் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் போய் பெரிய எக்ஸிபிஷனில் கலந்துக்கிறது சிரமம். ஸோ அவங்க அதனால் உள்நாட்டில் கலந்து இதை இது மூலயமா அவங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் ஜவுளி ஆலைகளுக்கு அவங்க வேணுங்கிற ஸ்பேர்ஸை ஆக்சசரிஸ் மற்றும் இயந்திரங்களை குறைவான விலையில் வாங்கிறதுக்கும் இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. மெஷினரி இப்போ எல்லா பெரிய மெஷினரி மேனுஃபேக்சரர்ஸும் லைக் LMW, முராட்டா இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து CMTIன்னு பெங்களூரில் இருக்குது. நம்ம உள்நாட்டிலேயே நாடா எல்லா தறியை தயார் பண்ணுறதுக்கான ஃபண்டெல்லாம் கொடுத்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மெயினாக இங்கே வந்திருக்கிறது சிறு குறு தொழில்கள் அவங்கள அப்ரோச் பண்ணால் குறைந்த விலையில் பல்வேறு தொழில்நுட்பங்களோட கொண்டுக்கிட்டு சிறந்த பொருட்களையும் இயந்திர பாகங்களையும் தயார் பண்ணுறதுக்கு அவங்க உறுதியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது புதுசாக ஒன்று வந்திருக்கக்கூடிய ஒன்று. இது போக இஜிப்சியன் காட்டன் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம காட்டன் நிறையா இஜிப்ட் காட்டன் இம்போர்ட் பண்ணுறோம். இது தவிர பல்வேறு ஜவுளி இயந்திர உற்பத்தியாளர்களும் சரி, உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர்களும் சரி, நிறைய புதிய கண்டுபிடிப்புகளையும் இங்கே அவங்க காமிக்க போகிறாங்க. இது இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், சப்ளையர் மட்டுமின்றி உலக நாடுகளில் யாரெல்லாம் மேஜராக தயார் பண்ணுறாங்களோ அவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. நாங்கள் இந்த ஸ்பின்னிங் மில்லு, ஜின்னிங்கில் கார்மெண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பண்ணுறோம். நாங்கள் 30 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். நாங்கள் இது 30th year எங்களோடது. மெயினாக இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்த இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த ஸ்ப்ளைஸ் மானிட்டர்னு சொல்லிட்டு ஸ்ப்ளைசிங் ஸ்ட்ரென்த் டெஸ்டர் ஆட்டோ கார்னரில் வித் AI டெக்னாலஜியில் டேப்போடு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உள்ள ஹேண்ட் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு இந்த தடவை வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம இப்போ மோர் தென் 4000 கஸ்டமர் இருக்காங்க. முக்கியமாக எப்பேற்பட்ட இப்போ இம்போர்ட்டட் மிஷின் வச்சு அவங்க ப்ராடக்ட் பண்ணாலும் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் வெளியில் அந்த ப்ராடக்ட் போகாது, வேல்யூ இல்லை. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான மிஷினரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி கண்ட்ரோலில் மெயின் பார்த்தீங்கன்னா யானோட ஸ்ப்ளைஸ் ஜாயின் பண்ணும். அதோட மிஷின் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளைஸ் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுறது. ஆட்டோ கார்னரில் ரன் ஆகிட்டு இருக்கையில் யான் கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஜாயின் ஆனதுக்கப்புறம் இந்த மிஷின் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரம் வைஸ் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். கன்சல்டேட் ரிப்போர்ட் கொண்டு எடுத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரேப்லாக் இருக்கு. இது இப்போ என்னன்னா டெக்ஸ்டைலில் பொறுத்த அளவுக்கு ஆப்ரேட்டர் எவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நாங்கள் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னாலஜி டெவலப் ஆக ஆப்ரேட்டர் எந்த கஷ்டமும் படக்கூடாது. இப்போ கால்குலேஷன்னா 1 hour ஆகுது, 2 hours ஆகுது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சாஃப்ட்வேர் பண்ணி அதில் நம்ம டெஸ்ட் பண்ணால் ப்ளூடூத் மூலியமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா உடனே கால்குலேஷன் CV, கன்சல்டேட்டர் போட்டு 1 month, 2 month, 1 year எல்லாமே எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். அதுலயே 2 மாடல் இருக்கு. 2 மாடல் பாத்தீங்கன்னா ஒன்னு மொபைல் ஆப்னு இருக்கும். இதுல ரோவிங்கும் ஸ்லைவர் ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரேப்லாக். இதுவும் ரோவிங்கும் ஸ்லைவர் செக் பண்ணிக்கலாம். டேப் ஆப்ஷனோட இருக்கு. அது பாத்தீங்கன்னா ட்ராஷ் அதுல ட்ராஷ் பாத்தீங்கன்னா ஸ்லைவரும் செக் பண்ணிக்கலாம். பிளஸ் காட்டனும் போட்டு செக் பண்ணிக்கலாம். அதுல எக்ஸாக்டா நமக்கு ரிப்போர்ட் பிரிண்டட் ரிப்போர்ட். ஏன்னா இப்ப பார்ட்டி வெளியே சாம்பிள்ஸ் கொடுக்குறோம்னா பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா பிரிண்டட் ரிப்போர்ட் தான் மெயினா கேட்கறாங்க. டெக்ஸ்ஃபேர் சைமா கண்டக்ட் பண்ணது. ஸோ இப்போ டுடே ஃப்ரைடே ஸ்டார்டிங் டேங்க.
ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்பின்னிங் மில்லில் வர ஆட்டோ கோனர் மிஷினரிஸுக்கு வர எலக்ட்ரானிக் சர்வீஸ் வந்து 100% பண்ணி கொடுக்குறோம். ஆஸ் இட் இஸ் 1-to-1 என்ன இருக்கோ ஒரு ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி 1-to-1 பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக வந்து ரெட்ரோ ஃபிட்டிங் மிஷின் வந்து டிஸ்மேண்ட்லிங், எரெக்ஷன், கன்வர்ஷன், 9 காப்ஸ் to 12 காப்ஸ் கன்வர்ஷன் ஒர்க்கு, CBF to மேகசின் கன்வர்ஷன் ஒர்க்கு. ஸோ இது ரிலேட்டடாக ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். மிஷின் AMC ஒர்க்ஸு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸு. ஆக்சுவலாக ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காப்ஸ் ஸ்டார்டர் மிஷின்ஸு, காப்ஸ் ஃபீடிங் மிஷின்ஸு எல்லாமே வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேஜர் இது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எலக்ட்ரானிக் சர்வீஸுங்க சார், நம்மளோட இதில் ஆர்ஆர் அசோசியேட்ஸ் கோயம்புத்தூருங்க சார். ரீசைக்கிள் ஃபைபர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள்ங்கிறது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் வந்து சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்றைக்கி கவர்மெண்ட்லேயும் அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதே போல் வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது இந்த ரீசைக்கிள்ங்கிறது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து இதை வந்து பெட் பாட்டிலேருந்து நம்ம நிறைய குடிநீருக்காக யூஸ் பண்ணக்கூடிய பெட் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நாங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆப்டிக்கல் ஒயிட் ஃபைபர், கலர் ஃபைபர் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு போயிட்டுருக்கு. அதாவது ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங்கு, அப்புறம் ரிங் ஸ்பின்னிங், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டுருக்கு. அதிலிருந்து அவங்க நூல் தயார் பண்ணி அதிலிருந்து ஃபேப்ரிக் பண்ணி திரும்பவும் வந்து அதை வந்து நம்ம வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி உடுத்துற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ரீசைக்கிள் ஃபைபர் பண்ணி இந்த நேச்சுரை சேவ் பண்ணுறதுல நாங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஃபேப்ரிக் லேசர் கட்டிங் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷினோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த மிஷினாக இருக்கும். கண்டிப்பாக அது 100% இல்லை 200% நான் ஷூராக சொல்கிறேன். நீங்கள் பேட்டர்ன் போடுறதுனாலும் பேட்டர்ன் மாஸ்டரே இல்லாமல் நீங்கள் பேட்டர்னும் இதில் கட் பண்ணிக்கலாம். கட்டிங் மாஸ்டரும் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு மாடல் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கார்மெண்ட்டில் நீங்கள் என்ன வேணால் மேக் பண்ணிக்கலாம். டிஷர்ட்டு, பாட்டம், சல்வார் நீங்கள் என்ன வேணால் மேக் பண்ணிக்கலாம். மாடல் சூஸ் பண்ணிவிட்டு சைஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டு. பார்த்தீங்கன்னா இது AI பேஸ்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு குவாலிட்டி செக்கிங்லேயும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். AI பேஸ் பண்ணி குவாலிட்டி செக்ஷனையும் உங்களுக்கு அதில் இருக்கிற இதையும் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கட்டிங், பேட்டர்ன் மேக்கிங், குவாலிட்டி இது மூணுக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் நம்ம மிஷின்ஸ் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ. இக்கண்காட்சி வரும் 9ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கிறது. அனுமதி இலவசம். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நாளை நடக்கிறது. இதில் இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு நியூசிலாந்தை வீழ்த்தி வெற்றி வாகை சூட வேண்டுமென ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக மதுரை SS காலனியில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவர் கோயிலில் அனுஷத்தின் அனுகிரகம் மற்றும் ரசிகர்கள் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு நெய், இளநீர், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் தீபம் ஏற்றி ஆல் தி பெஸ்ட் இந்தியா என ரசிகர்கள் உற்சாக கோஷம் எழுப்பினர். விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய சாதனை. கடந்த முறை உலக போட்டியிலே இந்திய பெண்கள் அணி ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. அதே போல இன்றைக்கு T20 உலக போட்டி நேற்றைக்கு நடைபெற்ற போட்டியிலே இந்தியா இங்கிலாந்தை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. அந்த அளவிலே இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற T20 உலக போட்டியிலே இந்தியா சாம்பியனாக வந்தது. அதே போல இந்திய அணி நாளை நடைபெறுகிற நிகழ்விலே அணி தலைவர் சூரியகுமார் தலைமையிலே நடைபெறுகிற இந்த அணி, அதே போல நல்ல பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிற சஞ்சு சாம்சனாக இருந்தாலும், சுப்மன் கில்லாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையை உலக அளவிலே படைத்துக் கொண்டிருக்கிறார் சுப்மன் கில். இந்த அணியிலே இல்லாவிட்டாலும் இன்றைக்கு எல்லோருமாக இணைந்து
ஒரு மிகப்பெரிய சாதனை இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை நடைபெற இருக்கிற நியூசிலாந்திற்கு எதிரான T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியிலே இந்திய அணி 250க்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்து எப்படி ஒரு இங்கிலாந்திற்கு ஒரு சவாலாக விளங்கினார்களோ அதுபோல ஒரு மிகப்பெரிய அணியாக உலக அளவிலே இன்றைக்கு இந்திய அணி இருந்து நாளைக்கு நடைபெற இருக்கிற T20 உலக போட்டியிலே இந்தியா வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்காக மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே மதுரை SS காலனியில் அமைந்திருக்கிற காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலிலே வைத்து பெண்கள் தீபமேற்றி அனைவரும் ஆல் தி பெஸ்ட் இந்தியா என்கிற கோஷத்தோடு ஒரு மிகப்பெரிய இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டோம். சென்னை அடையார் சாஸ்திரி நகரில் தாவேகாவின் வேளச்சேரி கிழக்கு 174வது வட்டம் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தாவேகா சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் தாமு தலைமை வகித்தார். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயோலா மணி, செய்தி தொடர்பாளர் சத்யகுமார் உள்ளிட்டோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினர். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக காரில் வந்த தாவேகா தலைவர் விஜய் காரில் அமர்ந்தபடியே கூட்டத்தை பார்த்து கையசைத்தார். விஜயின் காரை பார்த்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். திருப்பூர் பல்லடம் இச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரங்கநாவிதன் பழனாதாள் தம்பதி. இவர்களது வாரிசுகளின் அனுபவத்தில் 2.7 ஏக்கர் பூமிதான நிலம் உள்ளது. இதை முறையாக பிரித்து பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிலம் பூமிதான வாரிய கட்டுப்பாட்டில் உள்ளது. எந்தவித முறையான மாறுதலும் செய்யாமல் வருவாய்த்துறை நிலத்தை கையகப்படுத்த முயற்சிகள் எடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதற்கு இப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கோம்பக்காட்டு பகுதியில் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்தது. கோவை அன்னூர் நமது நிலம் நமதே விவசாய அமைப்பின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். 500க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக அரசு தலைமை செயலர், பூமிதான வாரிய தலைவர் ஆகியோருக்கு இது தொடர்பாக புகார் மனு அனுப்ப வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் உச்சிப்பட்டி வருவாய் கிராமம் கோம்பக்காடு பகுதியில் ராக்கி அக்கவுண்ட் குடும்பத்துக்கு சொந்தமான நிலத்தை பூமிதான இயக்கத்துக்காக வினோபா பாவே வந்தப்போ 1965 பூமிதான அறக்கட்டளைக்காக ராக்கி அக்கவுண்ட் குடும்பம் கொடுத்துருக்கு 2 ஏக்கர் நிலத்தை. அந்த 2 ஏக்கர் நிலத்தை பூமிதான அறக்கட்டளையிலிருந்து 1972 ரங்கநாவிதன் அப்படிங்கிற ஒருத்தருடைய குடும்பத்திற்காக அவருக்காக வந்து அந்த 2 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அதில் மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். கடந்த 50 ஆண்டுகளாக 52 ஆண்டுகளாக அவர் அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து சட்டவிரோதமாக எடுக்கிறதுக்கு வருவாய்த்துறை முயற்சி செய்து இது சம்பந்தமா வந்து கடந்த ஆண்டுல அந்த ரங்கநாவிதன் இறந்து போயிட்டாரு. அவருடைய மனைவி 14 இருக்காங்க, வயதானவங்க. அவங்களுக்கு ஒரு 90 வயசு இருக்கும். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த நிலம் இருக்குது. அவங்க மழை பெஞ்ச காலத்துல மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஆண்டு அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணப்போ அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறாங்க. இது குறித்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் போது இந்த நிலம் வந்து பூமிதான இயக்கத்துக்கு சொந்தமானது, ஆனா நாங்க பட்டா கொடுத்து அது அவங்களுடைய ரங்கநாதனுடைய குடும்பத்துல தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி பூமிதான இயக்கம் வந்து உயர்நீதிமன்றத்தில் பதில் சொன்னதுனால உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை முடிச்சு வச்சிருச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தமானது நாங்கள் தொந்தரவு பண்ணலன்னு சொன்னதுனால அப்படியே முடிச்சு. இந்த நிலைமையில இந்த ஆண்டுல திடீர்னு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வந்து சட்டவிரோதமாக சட்டத்தையே புரிஞ்சிக்காம சில புரோக்கர்கள், நில புரோக்கர்களுடைய ஆலோசனைப்படி திடீர்னு வந்து ஒரு 68 குடும்பங்களுக்கு இந்த நிலத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அது முழுக்க சட்டவிரோதமானது. ஏன்னா இந்த நிலம் வந்து பூமிதான அறக்கட்டளைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொந்தமானது தான் இணையத்தில் வருது. அதுக்கு வந்து உரிமையே கிடையாது மாவட்ட ஆட்சியருக்கு. ஆனா மாவட்ட ஆட்சியர் வந்து சட்டமே தெரியாத வட்டாட்சியர் வச்சு பிரிச்சு கொடுத்து சட்டவிரோதமா அந்த பூமிக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தை மிரட்டிட்டு ஒரு 60 பேர்த்துக்கு வந்து நிலத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுல உண்மையிலேயே பாவப்பட்ட நிலம் இல்லாத வீடு இல்லாதவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக நாங்க அனுதாபப்படுறோம். அவங்களுக்கு அரசனுடைய புறம்போக்கு நிலத்திலிருந்து வீட்டுக்கு இடம் கொடுக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்துறோம். இதை பொறுத்தளவுக்கு அந்த ரங்கநாதன் குடும்பத்திற்கு இந்த நிலம் சொந்தமானது. அதுக்காக தொடர்ந்து இந்த ஊர் மக்களோட நாங்களும் துணையிருக்கோம்.